ஏல தொடங்கி சட்டில் முடிகிற ப்ராசஸ் என்று சொன்னால் ஏபிசியோடு நின்றுது அரசாங்கம். அதுக்கு தெரியும் சட்டில் கொண்டு போய் முடிக்காட்டிக்கு குற்றவாளிகள் யாரு, விக்டிம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது கங்கால குற்றவாளிகள் யாரு, நடந்த பின்னணி என்ன என்று அறிய வேண்டிய நிலைமை வரும். அது வந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியது ஜுடிஷியல் ப்ராசஸ் வரும் என்பதற்காக மிக தந்திரமாக ஒரு பகுதி முற்பகுதியிலேயே நிறுத்தப்படுகிறது. ஓஸ்லாப் கூட வருகின்ற வருடத்திலே மார்ச் மாதத்திலே அந்த காலக்கெடு நிறைவடைய போகிறது. ஆகவே இந்த சூழல் சற்று இறுக்கமான சூழலாக பல்வேறு விதமான சர்வதேச குற்றங்கள் அங்கே நடந்திருக்கின்ற என்பதற்கான ஆதாரங்கள் தடயங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தோத்திருக்கிறோம். அது போர்க்குற்றம், மனித துறத்துக்கு எதிரான குற்றம், என்ஃபோர்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ், ஆர்பிட்ரரி கில்லிங், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், மற்றது இந்த ஜெனோசைட் உட்பட அந்த டேட்டா பேங்க்னு சொல்லுவார்கள். அந்த தரவு வங்கி உங்களிடம் இருக்கிறதா? ஆவணங்களிலே 18,000க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டோ சரணடைந்தோ இலங்கை அரசாங்கத்திடம் இருக்கிறார்கள். அவர்களுடைய விவரம் இப்போது என்ன நடந்தவர்களுக்கு அவர்கள் விடுவிக்கப்பட்டால் அவர்களுடைய பெயர், தரப்பில் இருந்த அவர்களுடைய பேர் இல்லை என்றால் யாருடன் கையெழுத்திடும். ஐசிஜே தொடர்பான உங்களுடைய அந்த செயற்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றன? அந்த முயற்சி இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட கோ ஹெட் என்ற அந்த சிக்னல் வரவில்லை. ஆனால் எங்களுடைய விடாமுயற்சி நாங்கள் நிச்சயமாக ஐசிஜேயை கண்டிப்பாக அதை பர்சூ பண்ணுவோம். அரசுடைய தற்பொழுது காய் நகர்த்தல் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் உரையாடி இருந்தோம். ஆகவே நாங்கள் என்னதான் செய்ய போகிறோம்? இரத்தங்கள் சிந்திய அனைத்து பேருடைய தியாகமும் என்னவோ சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் இந்த செம்மணியில் புது தகவல்கள் கிடைக்க தொடங்கியது. ஆனால் என்ன நடந்தது என்றால் ஏற்கனவே எடுத்தது மட்டுமில்லை, இதுவும் கொண்டு போய் ஒரு ஷெட்டில் வைக்கப்படுகிறது. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். சமகாலத்திலே உரையாடப்படுவதற்கு பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. மிக முக்கியமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்களின் போராட்டம், அந்த நீதி கோருகின்ற போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே செம்மணி விவகாரம் என்பது இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஆகவே கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை எப்படி சிவில் அமைப்புகளும் தமிழ் அரசியல் தரப்புகளும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்பது இன்றைக்கு எழுந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைய சிறப்பு நேர்காணல் இடம்பெறப் போகிறது. பிரித்தானிய தமிழர் பேரவையில் இருந்து அதனுடைய பொதுச் செயலாளர் KS ரவிக்குமார் அவர்களை அழைத்திருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஷமிலா. வணக்கம் நேயர்களே. உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, அதாவது இன்றைய நாட்களிலே அதிகமாக எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு விவகாரமாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம், அது மட்டுமன்றி இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கோருகின்ற விவகாரம் என்பது அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற பேசப்படுகிற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இந்த பின்னணியிலே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அரசனுடைய குறிப்பு என்பது, நாங்கள் இந்த செம்மணி விவகாரத்தை நிதி ஒதுக்கீடு செய்து அதை அகழ்வதற்கான அத்தனை ஆதரவுகளையும் நாங்கள் வழங்கி நிற்கிறோம், எங்களுடைய காலத்தில் தான் இது நிகழ்த்தப்படுகிறது என்பது அவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்கள் நீதி கோரிய பொறுப்பு கூறலை வலியுறுத்துகின்ற போராட்டத்திலே ஒரு சர்வதேச அந்த மேற்பார்வையின்கள் இடம்பெற வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அவர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள், அல்லது சர்வதேசத்தினுடைய அந்த சர்வதேசம் இதிலே உள்வாங்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக செம்மணிக்கும் வருகை தந்து சென்றிருக்கின்ற ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையகத்தினுடைய ஆணையாளர், அதாவது உள்நாட்டுக்குள்ளே இலங்கை அரசை உள்ளீர்த்து ஒரு தீர்வை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கிற ஒரு தொனியிலே தன்னுடைய அறிக்கையை கொழும்பிலே வைத்து வெளியிட்டு விட்டு சென்றிருக்கிறார். எழுந்திருக்கிற இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2-3 விஷயங்களை தொட்டு சென்றபடியால் நான் கொஞ்சம் அதை பற்றிய விளக்கம் தர வேண்டி இருக்கு. இது முக்கியமான சில செய்திகளை நீங்கள் துவக்குறீங்கள். ஆனால் இந்த ஆணையாளருடைய விஜயம் ஜூன் ஜூலையில் நடந்தது.
அதற்கு பின்னணியில் நடந்த விஷயங்கள், அவர் அந்த நிலைக்கு அந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்பது இந்த புதிய அரசு தமிழ் மக்களாலும் தெரிவு செய்யப்பட்டதாக ஒரு ஐதீகம் மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கிற நாடுகளுக்குள்ளேயும் யுஎன்எச்ஆர்சிக்குள்ளேயும் அது ஒரு தாக்கத்தை செலுத்துறது. அதிலே எங்களுடைய அரசியல்வாதிகள் கட்சிகளுடைய ஒற்றுமையினம் மிகப்பெரிய சீரழிவுக்கு நோக்கி இட்டு சென்றிருக்கிறது. இந்த 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 நிலப்பாட்டில் ஒரு நொதுமல் போக்கு, அதாவது வழக்கமான ஆணையாளர்களின் அறிக்கைகளோடு ஒப்பிடும்போது இவருடைய இந்த என்பிபிக்கு முதல் 2024 ஆண்டு இவருடைய அறிக்கை, ஆணையாளரின் அறிக்கையில் இருந்த கடுமையான தாக்கம் பின்னர் குறைக்கப்பட்ட காரணம் என்பிபி அரசு தான் சகல விஷயங்களை நேர்மையாக செய்வதாக காட்டிக்கொள்கிறது. அதோடு தமிழ் மக்களுடைய வாக்கு அவர்களுக்கு விழுந்ததையும் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் வந்ததையும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆகவே இதிலே ஒரு பெரிய பொறுப்பு எங்களுடைய மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ளது. இந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுடைய சக்தி அனைத்து தமிழ் தேசிய சக்தியிலும் ஒன்று திரட்ட வேண்டும். இரண்டாவது அவர் அங்கே ஆணையாளருடைய அந்த ராஜதந்திர உறவுகளில் என்பிபி அரசாங்கம் ரணிலை விட மிக நேர்த்தியான கையாளல்களை செய்கிறது. குறிப்பாக அதாவது தென்மண்டல நாடுகள், உலகின் தென்மண்டல நாடுகளை மிக திறமையாக கையாளுகிறது. மேற்குலக நாடுகள் இந்தியா சைனாவையும் பேலன்ஸ் பண்ணுது. இந்த விடயத்திலே அவர்கள் ஆணையாளரை அனைத்து ஆணையாளர்களும் தங்கள் வருடம் தங்களுக்கு இலங்கைக்கு விஜயம் செய்ய அனுமதி கேட்பது வழக்கம். இந்த என்பிபி அரசாங்கம் சென்ற வருடம் அதை சாதுரியமாக கையாண்டு முதல் தடவையாக நீண்ட காலத்தின் பின்னர் அனுமதி கொடுத்தது. ஆனால் அது ஒரு கைடட் டூர் மாதிரி, கொழும்பிலே சந்திப்புகள், சம்பந்தமில்லாத கண்டியிலே சந்திப்புகள், பிறகு திருவண்ணாமலையில் ஒரு கொஞ்ச நேரம், பிறகு திரும்ப கொண்டு வந்து வெளியில் அனுப்புறது. அதற்கூடாக அந்த தங்களுடைய தரப்பு சரியாக செய்கிறது, உள்ளக விசாரணைக்கு முழுமையாக தாங்கள் கையில் எடுக்கலாம் என்ற ஒரு தந்திரோபாயத்தை வைத்து ஆணையாளருக்கு அனுப்பப்பட்ட செய்தியில் அவர் அதை ஒத்துக்கொள்கிறார் என்ற விஷயம் வந்தது. அதாவது அவருடைய ஒரிஜினல் ஐட்டினரி பயண நிகழ்ச்சி நிரலே செம்மணி இருக்கவில்லை. விஷயம் என்பவர்களும் தெரியும். அந்த செம்மணி விஷயத்தை அதற்குள் செம்மணியையும் அதாவது முள்ளிவாய்க்கால் இரண்டையும் மற்றது எங்களுடைய உறவுகளின் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார் மற்றது அனைத்து மனித உரிமைகள் டிஃபெண்டர்ஸையும் வடக்கு கிழக்கில் சந்திக்க அனுமதி அந்த நிகழ்ச்சிகள் மாற்றப்படுவோம் என்று ஒரு கடுமையான கடிதம் ஒன்றை ஹைகமிஷனருக்கு எழுதி அவருடைய கோ குரூப் நாடுகளுக்கும் எங்களுடன் பயணிக்கும் பல முன்னேற்றமான முயற்சியில் ஒத்துழைக்கும் நாடுகளுக்கும் கொப்பி பண்ணி அனுப்புவோம். அவர் நேரம் கருதி முள்ளிவாய்க்காலை விடுத்து செம்மணிக்கு வந்தார். அதைத்தான் நாங்கள் உண்மையாக பிரதானப்படுத்துவோம் என்றால் எல்லோருடைய கவனமும் முள்ளிவாய்க்காலில் இருந்தது. பலர் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முள்ளிவாய்க்காலுக்கு மட்டும் முடக்கிவிட்டால் அது இறுதிக்கட்ட எல்எல்ஆர்சி பீரியட்னு சொல்லப்படுற அந்த இறுதிக்கட்ட 2001க்கும் 2009க்கும் இடைப்பட்ட காலத்தை மட்டும்தான் விசாரணை காலமாக பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு எதிராக அதனை விரிவுபடுத்தி 78 அல்லது 48ஆம் ஆண்டு வரைக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும். பல இடங்கள் பல நாடுகளில் குறிப்பாக கோ குரூப்போடு நாங்கள் விவாதித்து வந்தோம். 2021 கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தில், அதாவது இப்போ ஓஸ்லப் ஃபங்க்ஷனை கொண்டு வந்த அந்த தீர்மானத்தில் அந்த வரைவிலிருந்து அது நீக்கப்பட்டு விட்டபடியால் அங்கே மேண்டேட்டிலே அங்கே அந்த கால குறுக்குதல், அதாவது காலத்தை மட்டுப்படுத்துதல் எடுக்கப்பட்டு விட்டது சாணக்கியமாக. ஆகவே இவர் எங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு ஒரு வருடத்துக்கு பிறகுதான் அந்த ஓஸ்லாப் என்ற மெக்கானிசம் நிதி ஒதுக்கப்பட்டு வேலை தொடங்கியது. இந்த ஓஸ்லாப் கூட வருகின்ற வருடத்திலே மார்ச் மாதத்திலே அந்த காலக்கெடு நிறைவடைய போகிறது. ஆகவே இந்த சூழல் சற்று இறுக்கமான சூழலாக பார்க்கப்படுகிறது அல்லவா? அந்த விஷயத்துக்கும் வருகிறேன், நீங்கள் அதை ஞாபகப்படுத்துங்கள். அந்த 2021 கோ குரூப் அடமண்டான் என்றது இது மீள ஏற்கனவே கொண்ட 2015 30 ஸ்ட்ரோக் பண்ணத்தான் ரெசல்யூஷனை தான் மீள நீடிக்கப் போகின்றது. அதில் விட்டு கொடுப்பின்றி அவருடன் விவாதித்து ஒரு ஸ்ட்ராங்கான டிராஃப்டை கொடுத்து, அதாவது
தனியே நாங்கள் மட்டுமல்லாமல் எங்களுடைய சகோதர அமைப்புகள் புலம்பெயர் நாடுகளிலும் அங்கே இருந்த முக்கியமான என்பிஎல் சிவில் சமூகத்துறை கையெழுத்திலையும் பெற்று அழுத்தங்களையும் போட்டு அந்த டிராஃப்ட் 2021 மார்ச்சிலே சமர்ப்பித்தோம். அது அதை ஒட்டி வந்த ஜீரோ டிராஃப்ட் 2021 ஒரிஜினலாக வந்த ஜீரோ டிராஃப்ட் மிகவும் மென்மையானது. பிறகு பல்வேறு நாடுகளுடன் அணுகி அந்த டிராஃப்டை பலப்படுத்தித்தான் ஓஸ்லாப் என்ற மெக்கானிசம் வந்தது. அது ஏனைய யுஎன் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட் 2011 அல்லது 2015 வந்த ஓஎஸ்எல் போன்ற யுஎனுடைய விசாரணைக்கு வித்தியாசம் பண்ணது. ஏனையவை கமிஷன் ஆஃப் இன்குவாரி நடந்திருக்கா என்ற விஷயங்களை எடுத்து ஆராய்ந்ததை தவிர அங்கே வந்த சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் உடைக்கக்கூடிய வலுவற்ற பல இருந்தன. இது அப்படி அல்ல. ஒரு சர்வதேச விசாரணை கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிரிமினல் ட்ரைபியூனல் ஒன்றுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய தராதரத்திலே வலுவான விஷயங்களாக மட்டுமே அது தெரிஞ்செடுக்கப்பட்டு தொடுக்கப்படுற கிட்டத்தட்ட IIIM சிரியாவுக்கும் IIIM மியான்மருக்கும் கொண்டு வந்த ஒத்த, ஆனால் அதே போல இல்லாமல் அது இண்டிபெண்டான இது ஹை கமிஷனுக்குள்ள கொண்டு வரப்பட்ட ஒரு பொறிமுறை. இந்த பொறிமுறையின் அடிப்படையில் ஃபங்க்ஷன் பண்ண துவங்கின காலம் 2021. அப்போ அதில் என்னென்னு சொன்னால் அவர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு தங்களுக்குள்ள நிதி வசதிகள் ஸ்டாஃபிங் போன்ற காரணங்களுக்காக தாங்கள் அந்த எல்எல்ஆர்சி பீரியட்லேயே அவருடைய விஷயங்கள் முடக்கப்படுவதை கூர்மையாக அவதானித்து அது தவறானது. இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதில் மிகவும் காத்திரமானது பிடிஎஃப்பும் புலம்பெயர் அமைப்புகளும். அதிலே இருந்து வலுவாதிகள் இதுக்கு உங்களுடைய மெண்டேட்டை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்று மிக கடுமையான அழுத்தங்களை போட்ட பின்னர் தான் ஒரு சில விஷயங்கள் அதில் சேர்க்கப்பட்டது. ஆனால் செம்மணிக்கு அவரை கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய கடிதம் உதவிய காரணம், செம்மணி இந்த எல்எல்ஆர்சி பீரியட்டுக்கு முற்பட்ட காலம். அதாவது நாங்கள் எதை விரும்பினோமோ, அதாவது எல்எல்ஆர்சி பீரியட்டுக்கு முடக்கக்கூடாது, அதற்கு முற்பட்ட செம்மணி மற்றது உலக தமிழ்நாடு மாநாடு 83 படுகொலைகள் 85 கூந்தணி படுகொலைகள் போன்று பல்வேறு அம்சங்கள் ஏற்கனவே மேல் கொடுக்கப்பட்டது. ஏனையவர்களும் கொடுத்திருப்பார்கள். அந்த விடயங்கள் தீர்க்கமாக நாங்கள் ஆராய்ந்து தொகுத்த விடயங்கள் விசாரணைக்கு இந்த அறிக்கையிலே ஓஸ்லப்பட அறிக்கையிலே வராவிட்டால், அதாவது கவனத்தில் எடுக்கப்பட்டு அவை எடுக்கப்படாமல் புறம் ஒதுக்கப்பட்டால் அவ்வளவு வயலவும் ஜீரோவாக போகும். அது மட்டுமல்ல, திரும்பவும் போர்க்குற்றம் என்ற அடிப்படையிலே அந்த உரையாடல்கள் தொடரும். எல்எல்ஆர்சி பீரியடை மட்டும் வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் அந்த செம்மணிக்கு வர வேண்டும் என்ற வலிமையான வற்புறுத்தல் அதற்கு பின்னர் சாத்தியப்பட்டது. அதுக்கு பிறகு நடந்த அந்த இடத்துல கூடி அவருடைய டீம் ஹை கமிஷனர் டீம் அதுக்கு பிறகு விடுத்த மீடியா அறிக்கைகள் ஊடக அறிக்கையிலே எங்களுக்கு அந்த விசனம் இருந்தது. வழக்கமான ஹை கமிஷனுடைய ரிப்போர்ட்டுகளிலே அந்தந்த நாடுகள் தங்களுடைய பங்குக்குரிய விசாரணையை செய்ய வேண்டும். அதே சர்வதேச ரீதியிலான தங்கள் பங்களிப்புகளை யுஎன்எச்ஆர்சி நாடுகளை வற்புறுத்தும். இதற்கு பின்னர் வந்த அந்த உரையாடல்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல அதில் நழுவி ஒரு இலங்கையின் உள்ளக விசாரணைக்கு கொடிகாட்டக்கூடிய நிலைமையை போகக்கூடிய ஆபத்து இருந்தது. ஆக மீண்டும் அவர்களுக்கு இதை உடர்த்தி இந்த கடந்த 2 வருடங்கள், அதாவது அவர் சென்ற ஒரு வருடத்தில் இதை பற்றிய குறிப்பாக இலங்கையின் உள்ளக கட்டமைப்புகள், நீதி பரிமாணங்கள், சட்டங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளால இந்த சர்வதேச குற்றங்களை விசாரிக்கக்கூடிய சட்ட ஏது நிலையில் இல்லை. அங்கே அந்த சட்டத்திலே இல்லை. அதை பற்றி ஏற்கனவே கைத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விடயங்கள் கடந்த 3 செஷன்லேயும், அதாவது போன செப்டம்பர், மார்ச் மற்றது ஜூன் செஷன்லே பல்வேறு நாடுகளுக்கும் குறிப்பாக ஹைகமிஷன் ஆஃபீஸருடையும் இதை பற்றி நாங்கள் உண்மையாக சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயங்கள் இலங்கையினுடைய உள்ள சட்டத்திட்டங்களுக்குள்ளால இந்த விஷயங்கள் விசாரிக்க முடியாது. குறிப்பாக எங்களுடைய அறிக்கை கடைசியாக வந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா செம்மணி குறித்து அதிலே அடையாளப்படுத்தப்பட்ட எண்பு தொகுதிகள், சாட்சியங்கள், ஏனைய தடயங்களின்படி இந்த செம்மணி மனித புதைகளிலே மட்டும் இதுவரை வந்த விதங்களில் மட்டும் பல்வேறு விதமான சர்வதேச குற்றங்கள்
அங்கே நடந்திருக்கின்ற என்பதற்கான ஆதாரங்கள் தடயங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தோத்திருக்கிறோம். அது போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம், என்ஃபோர்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ், ஆர்பிட்ரரி கில்லிங், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ், மற்றது இந்த ஜெனசைட் உட்பட. அந்த அப்போ இதை நாங்கள் கண்டிப்பாக இந்த ஓஸ்லே பொறிமுறை என்பதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கான ஆதாரங்களை திரட்டி கொடுக்கணும். எங்களுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இவற்றை ஒரு சீரியஸாக எடுக்கவில்லை. பாராளுமன்றத்தில் கலைப்பதற்கும் பொது அறிக்கையில் வருவதற்கும் மாற்றம் பயன்படுத்துவதான ஒரு பார்வை. இது குற்றச்சாட்டு இல்லை, நீங்களே விசாரித்து பாருங்கள். வேணுமென்றால் இந்த அரசியல் கட்சிகள் மத்தியிலே இது குறித்த தீர்க்கமான பார்வை அல்லது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலையோ அவர் நிர்வாக குழுவிலையோ இவை தீவிரமாக கலைக்கப்பட்டதா? கடந்த 6 வருடமாகிறது அது கலைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கான செயலணி போடப்பட்டிருக்கிறார் ஆதாரங்கள் திரட்டுவதற்கு என்ற விடயங்கள் இங்கே ஆராய்ந்து பாருங்கள். எங்கள் பார்வையில் அப்படி தெரியவில்லை. ஆக இது ஒரு தொட்டுக்கொள்கிற ஊறுகாய்மாய் ஜெனோசைட் இன அழிப்புன்றதை கத்துவதாகவும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வதாக மட்டும் அது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல அதாவது இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்துக்களின் பிரகாரம் இன அழிப்பு என்கிற வார்த்தை நாங்கள் அதாவது தமிழ் கட்சிகளோ சரி அல்லது மனித உரிமை அமைப்புகளோ சரி சிவில் அமைப்புகளோ சரி இன அழிப்பு என்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தோடு இங்கு நடந்த அந்த குற்றவியலாக இருக்கட்டும் அல்லது கடந்த காலத்தில் இடம்பெற்ற அத்தனை பொறுப்பு கூறலை வேண்டி நிற்கின்ற அத்தனை விடயங்களையும் ஒன்றாக்கி ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்களிடத்திலே சமர்ப்பிக்கிற போது சர்வதேச நிறுவனங்களிடத்திலே சமர்ப்பிக்கிற போது அதற்கு உரிய வகையிலான அந்த ஒழுங்குபடுத்தல்களோடு இவை மேற்கொள்ளப்படுகின்றனவா? இதுதான் எங்களுடைய கேள்வியும். இது நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் மட்டுமல்ல, எங்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்கள் மக்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்பது நிச்சயமாக இன அழிப்பு என்பது எங்களுக்கு தெரியும். உலகத்துக்கு நிரூபிப்பதற்கு அது அவர்களிடம் இருக்குது, அந்த நாட்டிடம் இருக்குது, ஐநாட்டிலாம் இருக்குன்னு சொல்வது உண்மையிலேயே பொறுப்பற்றவர்களின் கூற்று. அவர்கள் வைத்திருப்பது அவர்கள் நலன் சார்ந்துதான் பாதிக்கப்படும். தமிழ் மக்களுடைய நிறுவனங்கள் திரட்டி கொடுத்து இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது, இதற்கு பதில்கள் கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்குது. அந்த வழிமுறையை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். அவரிடம் இருக்கிற சொல்லி தங்களுடைய பொறுப்பிலிருந்து நழுவுகிற பாணியும் ஏனையவர்களையும் மீது குற்றம் சொல்லிவிட்டு போவதும் இல்லாமல் நாங்கள் விரும்புவது, நாங்களும் எல்லா அமைப்புகளும் அரசியல் கட்சியிலும் சேர்ந்து வேலை செய்ய விரும்புபவர்கள். நீங்கள் எல்லாரும் நினைத்தால் மிகப்பெரிய ஒரு ரோபஸ்டான ஒரு குற்றவியல் விசாரணைக்குரிய சாட்சியங்களை தொகுத்து கொடுக்க முடியும். இங்கிருந்து செய்வது கஷ்டமாக இருந்தாலும் அதை செய்கிறோம். ஆனால் நாட்டிலிருந்து அதை செய்வர்கள், குறிப்பாக இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டி போடுகின்றன. அது மாநசபைக்கோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுக்கோ போட்டி வென்ற பின்னர் அவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக நீங்கள் உள்ளூரிலே உள்ள உள்ளூர் பிரதேச சபையிலோ மாநகர சபையிலோ அதை சேர்ந்த அங்கத்தவர்கள் அவர்களுக்கு பொழுதுபோக்காக இல்லாமல் இந்த விஷயத்தை கொடுத்துருவோம். உள்ளூர் வளங்கள், உள்ளூர் நெருக்கடிகள், உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் பொருளாதார வாய்ப்புகள், அவர்களுடைய மக்களுடைய சார்ந்த வேலை திட்டங்களையும் தேவைகள் பகுப்பாய்வு மூலம் அறிகிறதுக்கான நடைமுறையை எடுத்திருக்க வேண்டும். அதுக்கங்கால நடந்த இந்த இன அழிப்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆவணங்கள் அங்கே துவக்கப்பட்டிருக்கோம். பிரதேச சபை உறுப்பினர்கள் அதை செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறார்களா? எந்த கட்சின்னு நான் குற்றம் சாட்டவில்லை. யாராக இருந்தாலும் பிரதேச சபை அதை நல்ல நெட்வொர்க். அது அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களும் இதை பொறுப்பில் கையில் எடுத்திருக்கிறார்களா? அவர்கள் மட்டுமில்லை, அந்த ஒவ்வொரு கட்சியும் தனது செயலணியை நியமித்திருக்கிறதா என்ற கேள்வி நீங்கள்லாம் ஆராய வேண்டும். இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் பிரதானிய தமிழர் பேரவை ஒரு கருத்தை வெளிப்படுத்த இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய எண்ணிக்கை என்பது சுமார் 18,000 என்பது உங்களுடைய ஒரு குறிப்பாக இருக்கிறது, ஒரு கணக்கெடுப்பாக இருக்கிறது. அந்த 18,000 பேருடைய அந்த டேட்டா பேங்க்னு சொல்லுவார்கள், அந்த தரவு வங்கி உங்களிடம் இருக்கிறதா? நிச்சயமா இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் ஏற்கனவே இதுக்கு பல பேட்டிகளையும் குறிப்பிட்டிருக்கிறேன். இதற்கான வலுவான பின்னணி ஒன்று இருக்கிறது. சில முக்கியமான சர்வதேச நிறுவனங்களிலே வந்த விஷயங்களை வைத்து இந்த தொடர்ச்சியா 2009க்கு பிறகு எங்களுடைய உரையாடல்களிலே ஆவணங்களிலே 18,000க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டோ சரணடைந்தோ இலங்கை அரசாங்கத்திடம் இருக்கிறார்கள். அவர்களுடைய விவரம் இப்போது என்ன நடந்தவர்களுக்கு அவர்கள் விடுவிக்கப்பட்டால் அவர்களுடைய பேர், தரப்பில் இருந்த அவர்களுடைய பேர் இல்லை,
இல்லை என்றால் யாருடன் கையெழுத்தீர்கள் அப்படி ஒரு பட்டியலை கேட்டு வருகிறோம். ஆனால் 2017 பிறகு அம்மா அந்த தாய்மார் அவர்களே இந்த குற்றையும் சொல்ல முடியாது, அவர்களை கையாண்டவர்கள், வழிநடத்த முற்படுத்தவர்கள் ஏனையவர்கள் அரசியல் கட்சிகளையோ ஏனைய நிறுவனங்களையோ புலம்பெயர் நாடுகளையோ அவர்களை அணுகுவதை அனுமதிக்கவில்லை. ஆனால் எது நடந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு இந்த நாங்கள் இப்போ செம்மணியை பற்றி கேட்கப்படிக்கிட்டால் செம்மணியிலே பல நூற்றுக்கணக்கான சில நேரங்களில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஒரு இடத்தில் மட்டுமே அடையாளம் காணக்கூடிய இன்றைக்கு 550க்கு மேற்பட்ட எண்பு தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது 2 மடங்கு ஆகக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிகிறது. அது வந்து ஒரு இடத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 12 வடக்கு கிழக்கிலே 12 இப்படி மனித புதைகுழிகளை அடையாளப்படுத்தி எங்களுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறோம். அப்போ அதுகளையும் சேர்த்தா பல ஆயிரக்கணக்கானவர்கள். ஆனால் இப்போ இந்த செம்மணியில் எடுக்கப்பட்ட 550 பேருடைய எலும்பு தொகுதிகளை அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டை செய்வதாக இருந்தால் அதை யாருடைய உறவுகள் யாருன்ற அடையாளம் காண்பதற்கான டெஸ்டிங் செய்யணும். அதை பற்றி டீட்டெயிலுக்கு பிறகு வர்றேன். அந்த அதாவது எத்தனை பேர் நீங்கள் கேட்ட மாதிரி காணாமலாக்கப்பட்டவர்கள் யார் யார் என்ற ஒரு லிஸ்ட் எங்களிடம் இருக்க வேண்டும். அது இந்த அமைப்பு அந்த அமைப்பு இல்லை, குறிப்பாக அந்த அம்மா அவர்களை வழிநடத்துவர்கள் கையில் இருக்க வேண்டும். அந்த லிஸ்ட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் இல்லை, அங்கே கொடுத்துட்டோம் இங்கே கொடுத்தோம்னு சொல்லப்படுகிறதை தவிர அதுக்கென்று நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்பு கூடாக எத்தனை ஆயிரம் பேர் எங்களை பொறுத்த வரைக்கும் 18,000க்கு மேலே என்று நாங்கள் குறிப்பிடுவோம். குறைந்தபட்சம் 15,000 அல்லது வடக்கு கிழக்கு மட்டுமே கொழும்பு இணைய இடங்களையும் காணாமலாக்கப்பட்டவர்கள் விவரம் குறைஞ்சபட்சம் 15,000 பேர் அல்லது 10,000 பேற்ற விவரங்கள் இருக்குவாங்க. இப்போ இந்த டிஎன்ஏ எண்பு தொகுதிகளை மேட்ச் பண்ணுறதுக்கு அந்த உறவுகள் காணாமலாக்கப்பட்டவர்கள் லிஸ்ட் இருந்தால் தான் அவருடைய நெருங்கிய என்றது இரத்த உறவுகள். கணவன் வந்து மனைவிக்கு இடத்த உறவு இல்லை, தாய் பெற்றோர் அல்லது குழந்தைகள் அல்லது சகோதரர்கள், அப்படியான இரத்த உறவுகளை அடையாளம் காண வேண்டும். அப்போ முதல் அதற்கு எங்கள்கிட்ட அந்த 18,000 பேரையோ 20,000 பேர்லையோ அல்லது 15,000 பேரையோ 10,000 பேர்கிட்ட லிஸ்ட் இருக்கான்னு சொன்னால் இப்படி இன்றைக்கு அது முக்கியமான விஷயம், அது யாரிடம் இல்லை. ஆகவே இது ஒரு மிக பெரிய குறைபாடு. இந்த குறைபாடு தீர்க்கப்படாவிட்டால் இந்த எண்பு தொகுதிகளை அடையாளம் காண்றதுக்கு யாருடைய உறவுடைய டிஎன்ஏ டேட்டாபேஸை மேட்ச் பண்ணுவது என்ற ஒரு பிரச்சனை பெரிய பூதாரமான பிரச்சனை. இது தமிழ் மக்களுடைய தரப்பிலிருந்து பதிலளிக்க வேண்டிய விஷயம். மிக முக்கியமான ஒரு கருத்து என்று சொல்லி சொன்னால், ஒரு தரவு ஒரு டேட்டா பேங்காக, அதாவது ஒரு தரவு வங்கியாக உங்களிடத்தில் சேகரிக்கப்பட்டு இருக்கிற போது இதை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல முடியும். இந்த இடத்துல அதிகமாக இலங்கையினுடைய பொறுப்பு கூறலை வலியுறுத்துகின்ற அமைப்புகள், மிக முக்கியமாக தாய் நிலத்தில் இந்த ஐசிசி தொடர்பாக அதிகமாக பேசுகிறார்கள். அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை நிறுத்துவது தொடர்பான அந்த நிலைப்பாடு வந்து அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் ஐசிஜே என்கிற சர்வதேச நீதிமன்றத்தினையும் நாட முடியும். இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நாங்கள் அணுக வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விஷயத்தில் கவனம் எடுக்கணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் முதன்மைப்படுத்துவதற்கு அங்கால எங்களுடைய இனத்துக்கு நடந்த கொடுமைகள் ஒரு சர்வதேச சட்ட நிறுவனத்துக்குள்ளே முழுமையான தீர்ப்பாயங்களுக்குள்ளே முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அனைத்து குற்றங்கள் அப்படி விசாரிக்கப்படுவதற்கு இருக்கிற பொறுமைகளை ஒன்று ஐசிஜே 2வது, அடுத்தது 2 தடவைகள் வந்தபோது, அதாவது இதுக்கு நாட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கான தீர்ப்பாயம், சர்வதேச தீர்ப்பாயம், உதாரணமாக ஃபார்மர் யூகோஸ்லாவியாவுக்கு வந்தது, அந்த போஸ்னியா போன்ற இடங்களில் அந்த விசாரணைகள். 2வது வந்து ருவாண்டாவுக்கு வந்தது. அது குறிப்பிட்ட அந்தந்த நாட்டுக்குரிய தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டன, ஸ்பெஷல் கோர்ட்ஸ். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இல்லை என்று அடிப்படையில் என்ற நிதி நிலைமையை காட்டி முன்னல் இருந்த மாதிரியான இது குறித்த மனித உரிமைகளுக்கான நிதிகளை அலோகேஷன் வந்து காணாத ரீதியில் யூஎன் போன்ற மெக்கானிசங்கள் அதுக்குள்ள தள்ள முடியாத சூழ்நிலையில் எங்களுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஐசிஜே. ஆனால் எங்களுடைய அனைத்து அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் நாங்கள் எப்பயுமே தொடர்ந்து குறிப்பிடுவோம், ஐசிஜே, அடாக் ட்ரைபுனல், இன்டர்நேஷனல் ட்ரைபுனல். ஆனால் இங்கே ஒரு கருத்து குழப்பமோ இல்லை புரிதலின்மையோ இருக்கிறது என்னென்றால், ஐசிசியை மட்டும்தான் சொல்வோம் என்று சிலர் நாண்டு என்று புரியவில்லை. ஏனென்றால் இப்போ இருக்கிற உலக ஒழுங்கிலே
இலங்கையை வந்து ஐசிசி கொண்டு போகணும் என்றால் அது ரோம் ஸ்டாட்யூட்டில் சைன் பண்ணியிருக்கணும், அப்படி செய்யவில்லை. ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி கவுன்சிலே பாதுகாப்பு சபையிலே தீர்மானம் கொண்டு வரும். அதுக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே அது கொண்டு வர சாத்தியக்கூறு துப்புரவாக இல்லை. அடுத்தது வந்து அந்த இப்போ சீஃப் ப்ராசிக்யூட்டருக்கு வழக்குகளை தொகுத்து கொடுத்து அவர் அதை ஆராய்ந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஐசிசி பேனல் வந்து பேனல் ஜட்ஜ் விசாரித்து அவர்கள் அதை எடுப்பா இல்லையான்னு சொல்ற பொறுமுறை அதில் சிலர் முயற்சித்திருக்கிறார்கள் 4-5 வருடத்துக்கு மேல். அதுவும் அடுத்த கட்டத்துக்கு போகவில்லை. அப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில் தனியாக ஐசிசி யார் வலியுறுத்தினாலும் இந்த ப்ரோசஸை வடிவாக ஆராயவில்லையோ, இதை பற்றிய புரிதல் இல்லையோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்கும் உங்களுக்கும் வரும் நினைக்கிறேன். ஐசிஜே ஏன் சொல்லாமல் மறக்கிறார்கள் தெரியவில்லை. ஏனென்றால் ஐசிசிஜேக்கு வந்து அதுவும் கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரு நாட்டை தமிழ் தரப்புகள் கண்டுபிடிச்சு அவரை அந்த நாட்டை இந்த இலங்கைக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறதுக்கு ஒழுங்குபடுத்த முடியுமா இருந்தால் ஏனைய நாடுகளுடைய, குறிப்பாக மேற்குள்ள ஏனைய நாடுகளுடைய ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த ஐசிஜே பொறுமுறை வந்து ஒரு ஒப்பீட்டளவில் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஒப்பீட்டளவில் அதுக்கு கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது ஐசிஜே என்ற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது வந்து ஏன் சில அமைப்புகள் ஏன் இதை சொல்வதில்லை என்ற கேள்வி இருக்கிறது. சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூட இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு ஐசிசியை மட்டும்தான் சொல்லணும் என்ற நிலப்பாடு ஏன் என்று விளங்கவில்லை. நாங்கள் சொன்னா மட்டும் இது நடக்க போறதில்லை, பத்திரிகை அறிக்கைகளால் மட்டும் நடக்க போவதில்லை. அதுக்கு கடுமையான உழைப்பு, நாடுகளை தெரிந்தெடுத்து அவர்களை நாங்கள் என்கேஜ் பண்ணி அவர்கள் அதை சரியான நாடுகளை தெரிவு செய்து அவர்களை கன்வின்ஸ் பண்ற வேலை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு பின்புலமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருளாதார அரசியல் ராஜதந்திர வலுவை மேற்குலக நாடுகளை வந்து நாங்கள் என்கேஜ் பண்ணணும். இந்த பல்பக்க வியூகத்தை நாங்கள் செயல்படுத்தாவிட்டால் ஐசிஜே கூட சாத்தியமில்லை. ஐசிஜே தொடர்பான உங்களுடைய அந்த செயற்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றன? கடந்த காலங்களில் இந்த எங்களுடைய விஷயங்களை நாங்கள் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்த ஐசிஜேயிலே ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளையும் ஒரு சில சாத்தியப்படும் என்று நாங்கள் நினைத்திருந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிகளையும் முயற்சித்து வந்தோம். ஆனால் அந்த தென் அமெரிக்க நாடுகள் வந்து கூடுதலாக தங்களுடைய ரீஜனோட தங்களுடைய பிராந்தியத்துக்கு உட்பட்ட விஷயங்களில் தான் அவருடைய ஃபோக்கஸ் வெளியுறவு கொள்கைகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் ஆப்பிரிக்காவுக்குள்ளேயே மற்றது ஒரு சில எந்த நாடு குறிப்பிடார்கள், ஆப்பிரிக்கா ஆசியா தவிர்ந்த ஒரு சில நாடுகளிலே சில முயற்சிகளை செய்து வருகிறோம். அந்த முயற்சி வந்து இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட கோ ஹெட் என்ற அந்த சிக்னல் வரவில்லை. ஆனால் எங்களுடைய விடாமுயற்சி நாங்கள் நிச்சயமாக ஐசிஜேயை கண்டிப்பாக அதை பர்சூ பண்ணுவோம். அதே மாதிரி ஐம் ஷுர் வேறு அமைப்புகள் வேறு உண்மையான செயல்பாடுகளும் அதில் முயற்சிப்பார்கள் என்று நினைக்கிறேன். இந்த பின்னணியிலே நான் முதலாவதாக வினவிய அந்த வினாவிற்கே நான் மீளவும் வருகிறேன். இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி கையாள வேண்டும்? ஏனென்று சொல்லிச்சுன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம்தான் ஐநாவினுடைய ஆணையாளருடைய மனித உரிமை ஆணையகத்தினுடைய ஆணையாளருடைய அந்த அறிக்கை தொடர்பாக நாங்கள் உரையாடியிருந்தோம். அரசனுடைய தற்பொழுது காய் நகர்த்தல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் உரையாடியிருந்தோம். ஆகவே நாங்கள் என்னதான் செய்ய போகிறோம், என்ன செய்ய? சரி, இப்ப நாங்கள் எங்களுடைய கவனக்குவிப்பு ஊடகத்தின் பார்வை அல்லது அரசியல்வாதிகளின் அறிக்கைகள் என்பது முழுக்க செம்மணியில் இருக்கின்ற என்பு தொகுதியில் ஈவன் சட்ட நிபுணர்கள் கூட சட்டவாளர்கள் கூட செம்மணியில் எடுக்கப்படுற என்பு தொகுதிகளை பற்றிய கணக்கெடுப்பையும் அது பற்றிய ஆர்ப்பாட்டங்களும் மட்டுமே நடக்கிறதாக தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏனைய இடங்களில் குறிப்பாக மன்னார் போன்ற இடங்களில் எடுக்கப்பட்ட என்பு தொகுதிகள் 300க்கும் மேற்பட்ட என்பு தொகுதிகள், குகுத்துறைவாயில் எடுக்கப்பட்ட என்பு தொகுதிகள் எல்லாம் கொண்டு பத்திரமாக எங்கேயோ ஒரு இடத்துல சேஃப்ல வச்சிருக்கணும் வைங்க. ஆனால் அடுத்த கட்டம் என்ன என்பதை இலங்கை அரசாங்கம் நாசூக்காக செய்யாமல் விடுகிறது. அப்ப ஏற்கனவே எடுத்த என்பு தொகுதிகள், இணைய இடங்கள் எடுத்த என்பது தொகுதிகள் பல வருடங்களாக. ஆனால் மன்னாருடைய சதோசா புதைகுழி அந்த எலும்பு தொகுதிகள் கார்பன் பரிசோதனைக்காக அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் இறுதியிலே அது ஒல்லாந்தர் காலத்திற்குரியது என்கிற பதிலும் கிடைத்திருந்தது. ஆனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் போராட்டத்தில் இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அங்கே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டாக்குமெண்டேஷன் சரியான விதங்களில் அவர்கள் அங்கே எடுத்த 80 தொகுதியில் அவ்வளவுக்குமான டிஎன்ஏ டெஸ்டிங் எப்படி நடந்திருக்கிறது அது பற்றி எந்த ஒரு ரிப்போர்ட்லையும் காணக்கூடியதாக இல்லை. அது மீள மீள அது பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு அங்கால இந்த விஷயம் குறிப்பாக 96ஆம் ஆண்டு நடந்து 99ஆம் ஆண்டு அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட 15 எண்பு தொகுதிகள் கூட இன்று வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. யார் அந்த அந்த அவ்வளோ பேர் 15 பேருக்கும் என்ன யார் உறவுகள் என்பது மேட்ச் பண்ணப்படவில்லை. ஒரு அதாவது இந்த ப்ரோசஸோட ஏல தொடங்கி ஜட்டில் முடிகிற ப்ரோசஸ் என்று சொன்னால் ஏபிசியோடு நின்றுது அரசாங்கம். அதுக்கு தெரியும் ஜட்டில் கொண்டு போய் முடிக்காட்டிக்கு குற்றவாளிகள் யார், விக்டிம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது கங்கால குற்றவாளிகள் யார், நடந்த பின்னணி என்ன என்று அறிய வேண்டிய நிலைமை வரும். அது வந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியது ஜுடிஷியல் ப்ரோசஸ் வரும் என்பதற்காக மிக தந்திரமாக ஒரு பகுதி முற்பகுதியிலேயே நிறுத்தப்படுகிறது. சந்திரிகா காலத்தில் நடந்த அந்த சர்வதேச அழுத்தத்துக்கு பிறகுதான் சந்திரிகா அந்த செம்மணியிலே அந்த அகழ்வை செய்தார். ஆனால் 15 வந்த பிறகு அடடா இது பிரச்சனை இதோட நிறுத்துவோம் சொல்லி ஏதோ விதமாக அதை பின்வாங்கி விட்டார்கள். ஆனால் அது பேசு பண்ணப்படவில்லை. அந்த நேரத்தில் சர்வதேச தளத்திலே இந்த மாதிரியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படாத காரணம் என்னவோ. ஆனால் இப்போது அது அதுக்கான சந்தர்ப்பங்கள் அதாவது மிக அது ஏதோ ஒரு விதமாக எங்களுடைய அனைத்து இரத்தங்கள் சிந்திய அனைத்து பேருடைய தியாகமோ என்னவோ சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் இந்த செம்மணியில் புது தகவல்கள் கிடைக்க தொடங்கியது. ஆனால் என்ன நடந்தது என்றால் ஏற்கனவே எடுத்தது மட்டுமில்லை, இதுவும் கொண்டு போய் ஒரு செல்ஃபில் வைக்கப்படுகிறது. டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தப்பட்டதா, அதோட ரிப்போர்ட் என்ன, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை செய்யக்கூடிய சகல தகுதிகளும் எக்ஸ்பர்டிஸும் வளங்களும் பணமும் நிதியும் ரிசோர்ஸஸும் சயின்டிஸ்டும் அங்கே இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். டிஎன்ஏ டெஸ்ட் வெளிநாடுகளில் செய்வதுதான் ஒரே ஒரு வழி. அதற்கு இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும். ஏற்கனவே நான் நீங்கள் கருதுகிறீர்கள்? குறிப்பாக புலம்பெயர் நாடுகள் நாங்கள் நிச்சயமாக நிர்பந்தித்து கொண்டு வரோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு கவலை இருக்கிறது. இதே அளவு இன்டென்சிட்டியோடு அதனை கையாளும் தாயத்தில் உள்ள இருக்கிற சட்டவாளர்களோ அரசியல்வாதிகளோ அதே மாதிரி நிச்சயமாக அம்மாக்கள் அதை வற்புறுத்துகிறார்கள். சர்வதேச அளவிலே தான் இது நடத்தணும், சர்வதேசம் தான் வந்து இதை செய்ய வேண்டும் அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். அதே நிலைப்பாடு தான் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் அண்மையிலே காய்த்த போது ஒரு சட்டவாளர் இலங்கைக்குள்ளதானே இதை செய்ய வேண்டியிருக்கும், இதில் நாங்கள் தூமச்சா ப்ரெஷர் பண்ணால் ஒருவேளை இலங்கையிலேருந்து வித்ட்ரா பண்ணிடுமோ என்று சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், இல்லை நான் சேலஞ்ச் பண்ணுவேன், இலங்கை இதனை ஃபுல்லாக இந்த இப்போ செய்கிறதையும் மறுத்து நிப்பாட்டினால் அதன் விளைவுகளை இலங்கை சந்திக்க நேரிடும். அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதாவது கொஞ்சத்துக்குள்ள பாப்பம் இது இருக்கிறதுக்குள்ள வள்ளி சாயம் செய்வோம் நிலைப்பாடு சட்டவாளர்களுக்குள்ளேயோ குறிப்பிட்ட சட்டவாளர்களையோ குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்குள்ளோ இருக்கக்கூடாது. இதுக்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதை நீங்கள் வலிந்து அங்கேயும் சொல்ல வேண்டும், இங்கே மட்டும் சொல்லி காணாது. இங்கே ஒரு நிலைப்பாடு கேட்கல. சர்வதேச மட்டத்தில் நாங்கள் இப்போ உதாரணமாக 2-3 வருடத்துக்கு முதல் UN செஷன் ஒன்றிலே ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வாட்சுடைய சைட் இவெண்ட் ஒன்றிலே எங்களுடைய விஷயங்கள் கலைக்கப்பட்ட போது இறுதிக்கட்டத்திலே அதிலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுனால இந்த ஏனென்றால் அதுக்கு முதல் இந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்க்கமான அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலைத்து இதற்கான சாத்தியப்பாடுகளை ஒரு திரட்டி அதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கும்போது அதனை நாங்கள் பகிரங்க தளத்திலே கதைக்க விரும்பவில்லை அந்த நேரத்தில். ஆனால் எங்களுடைய UK அரசாங்கத்தை அதை நோக்கி புஷ் பண்ணோம், நீங்கள் அதனை செய்ய வேண்டும் என்று, உங்களிடம் அந்த வளம் இருக்கிறது என்று. ஆனால் அந்த இடத்திலே பகிரங்கமாக அந்த கேள்வி வந்தபோது நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ண அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை UKயோ வெளிநாடுன்றோ பொறுப்பெடுக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் ஸ்ரீலங்காவுக்கு வெளியில் இருக்கிற இரத்த உறவுகள் பல ஆயிரக்கணக்கான இருக்கிறார்கள். அவர்களுடைய டிஎன்ஏ டேட்டா பேங்கை இங்கே UKயில் உருவாக்கும் அல்லது தரமுள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் யூரோப்பில் உருவாக்கும் என்று அந்த இடத்துலேயே கோரிக்கை வைக்கும். அதற்கு பிறகு அதற்கான பாசிட்டிவான சிக்னல்களை சில டிப்ளமேட்ஸும் வந்து காய்த்த போது தந்தார்கள். நாங்கள் இங்கே இருக்கிற சர்வகட்சி அனைத்து கட்சி தமிழருக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினரோடும் ஃபாரின் ஆஃபீஸோடையும் இதை நிச்சயமாக ப்ரெஷர் பண்ணி கொண்டிருக்கிறோம் இங்கே செய்ய சொல்லி. ஆனால் இங்கே செய்ய வேண்டும் என்றதற்கு காரணம் வந்து நாங்கள் இலங்கையிட்ட அந்த வசதிகள் ஒன்று அரசியல்
விருப்பு பொலிட்டிக்கல் வில் இல்லை. நிச்சயமாக அவர்கள் இதை காலங்கடத்தி ஒரு இறுதி கட்டம் வரையும் கொஞ்சம் நாட்ட மாட்டார்கள். டெஸ்டிங் செய்து ஆறு அந்த விக்டிம் என்ற அடையாளம் கண்டு அவருடைய சாட்சியங்களை குற்றவாளியை கண்டுபிடிக்கிற அந்த அளவுக்கு இலங்கை அரசாங்கம் போகாது. அதுக்கப்பால் எங்களை நினைச்சாலும் இந்த குவான்டிட்டியோடு இந்த அளவு சிக்கலான விஷயத்தை இந்த அளவு எண்ணிக்கையில் இலங்கையால் செய்யவே முடியாது. ஒருவருக்கு செய்யலாம், 10 பேருக்கு செய்யலாம் இல்லை. இங்கே அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் அவ்வளோ பேரும் யாருன்னு தெரியும். ஆனால் அதை இலங்கை செய்யாது. இலங்கைக்குள்ள அந்த வசதியும் இல்லை, அரசியல் விருப்பம் இல்லை என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதனை அங்கே உள்ள தரப்பினர் அனைவரும், அதாவது அரசியல்வாதிகள் குறிப்பாக கதைக்கும் போது ஒரு விட்டு கொடுப்பாக இல்லை பரவாயில்ல இலங்கைக்குள்ளான செய்யணும், இலங்கை செய்கிற இலங்கைக்கு இதெல்லாம் கொடுங்க, ஸ்ரீலங்கா செய்து கொள்ளும் என்ற நிலைப்பாடு எடுப்பது தவறானது. இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு வெளியிலே எந்த கட்சி அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது? எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பவில்லை. கட்சி மட்டுமில்லை, ஒரு சில சட்டவாளர்களும் இந்த நிலைப்பாடு எடுப்பதாக தெரிகிறது. கட்சிக்கு அப்பால ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இது நாங்கள் இப்படி கடுமையாக புஷ் பண்ணுனா ஸ்ரீலங்கா இதுக்குள்ளால வெளியில் போயிடும், வெளியில் போட்டும் பார்ப்போம், வெளியில் போட என்ன நடக்குன்னு பார்ப்போம்ன்றது தான் எங்களோட கேள்வி. அது எங்களுக்கு சாதகமான. இவர்கள் இரட்டை முகங்களை போட்டுக்கொண்டு இந்த அரசு செய்கிற கோமாளி கூத்துக்களை அவர்கள் வெளியில் போகிறதுக்கு முடியும்னா செய்து பார்க்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சர்வதேச நாடு இறையாண்மை உள்ள இலங்கை போன்ற இன்னும் ஒரு அரசை எதிர்த்து தமிழ் மக்களுக்கு உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த செம்மணி விவகாரத்தில், இந்த டிஎன்ஏ பரிசோதனை விவகாரத்தில் இது ஒரு ஒரு உள்நாட்டு சட்ட பிரச்சனை மட்டுமல்ல, சர்வதேச சட்டங்களை மீறும் விஷயம். அனைத்து சர்வதேச ரீதியான குற்றங்களில் பல குற்றங்களும் இங்கே இழைக்கப்பட்டது. ஆக இது சர்வதேச பொறுப்பு. ஆனால் நாங்கள் பொறுப்புன்னு சொல்லி எங்களுக்குள்ளே சத்தம் போட்டு போகிற ஆட்கள் இல்லை. அதுக்கான அழுத்தங்களை உயர்வுகளை வகுத்து தான் வேலை செய்கிறோம். குறிப்பாக இது இன்றைக்கு இருக்கிற இலங்கையுடைய ஸ்ரீலங்கா நிலைமைக்குள்ள, குறிப்பாக நெருக்கடியான அரசியல் பொருளாதார நிலைமைக்குள்ள அது பல நாடுகளின் தங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுக்க மாட்டேன்னு சொல்வது கஷ்டமான விஷயம். இதனை அங்கே உள்ள அரசியல் கட்சிகள், அங்கே இருக்கிற சிவில் சமூகம், இங்கே இருக்கிற புலம்பெயர் நாடுகள் சரியான முறையில் கையாண்டால், அதாவது குறிப்பாக GSP+ உட்பட அந்தந்த நாடுகளில் இருந்து இலங்கைக்கு IMF போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் போகிற உதவிகளை வைத்து கொண்டு கூட எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரே திசையில் இல்லை, இந்த விஷயம் DNA டெஸ்ட் இலங்கைக்குள் செய்ய முடியாது, சேட்டலைட் இமேஜரை இலங்கைக்குள் செய்ய முடியாது, அது ஒப்பு நோக்குவது எல்லாம் இங்கே சாத்தியப்படாது. ஆகவே சாட்டுக்காக அகழ்வாராய்ச்சிகள் செய்வதும் போன வருடம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதைகுழி செம்மணி இன்றைக்கு 1.5 வருஷம் ஆச்சுது. தனியே 550 ஸ்கெலிட்டன் எடுக்கப்பட்டிருக்கே தவிர அதையும் இடைநிறுத்தி நிதி இல்லைன்னு சொல்லி DNA டெஸ்ட் தொடங்கிட்டுதா? அவருடைய OMPயில் கிட்டத்தட்ட 25,000 பேர் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சொல்லியிருக்கேன், பதிவு செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லப்படுது. அதில் எல்லாரும் தமிழர்கள் இல்லை. அந்த உறவுகளுடைய DNA சாம்பிளாவது இலங்கை அரசு எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காண்டா இல்லை. அப்போ அந்த ப்ரோசஸில் ஒரு படிவுக்கு அங்கால போக விடுவது இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் துணிஞ்சு கதைக்கணும். அதாவது எங்களுடைய உறவுகள் அனைத்து, குறிப்பாக தாயத்தில் இருக்கிற உறவுகள் எங்களுடைய கோரிக்கை, இந்த DNA டெஸ்டிங் உட்பட இதில் அதாவது சர்வதேச தடயவியல் நிபுணர்கள் அங்கே இந்த விடயங்களில் நேரடியாக தங்களுடைய கையில் மேற்பார்வை மட்டுமில்லை, இலங்கைக்கு நிதிய குழுங்கள் DNA டெஸ்ட் அவர்கள் செய்துள்ள அந்த நிலைப்பாடு எடுக்காமல் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சர்வதேச தரம் வாய்ந்த நாடுகளில் இந்த DNA டெஸ்ட் உடனடியாக பாரப்படுத்தப்படுவோம். அதற்கான அரசியல் அழுத்தங்களை வியூகங்களை கண்டிப்பாக செய்ய முடியும். நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு கோரிக்கையை கொடுத்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஆனால் இங்கே DNA டெஸ்ட்டை UKயோ யூரோப்பியன் கண்ட்ரியோ எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தும் போது அங்கே இருக்கிற அரசியல் தரப்புகள் நான் எல்லாரையும் குற்றம் சாட்டவில்லை, வலுவல் நலுவலாக இல்லை இலங்கைக்குள்ள நீங்கள் அவைக்கு சில உதவிகளை செய்யுங்க நம்ம போக்கு மிகவும் தவறான என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறது. நிச்சயமாக முக்கியமான பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு வந்தீர்கள், DNA பரிசோதனை, அது மட்டுமல்ல சேட்டலைட் இமேஜஸ் அனலைஸ் தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்திருந்தீர்கள். அது இலங்கையில் செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லையா? ஏனென்றால் அதற்கான தொழில்நுட்பம் இங்கே இருக்கிறதே. அதில் இப்போ DNA டெஸ்ட்டில் கூட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் உங்களோட அனுமதியோட. என்னென்னு சொன்னால், இந்த DNA டெஸ்ட் நான் சொல்கிற விஷயங்கள் அது ஒரு 3 விஷயம் இருக்குது, 2 இல்லை 3 விஷயம் இருக்குது.
ஒன்று அவருடைய அவருடைய பிளட் ரிலேட்டிவ் இரத்த உறவுடைய சாம்பிளோட மேட்ச் பண்ணணும். அது ஒன்று. அதாவது ஒரு ஒரு விக்டிமுக்கு வந்து 2 இரத்த உறவுடைய சாம்பிள் மேட்ச் பண்ணப்பட வேணும். அப்ப கிட்டத்தட்ட 3 பார்க்கலாம் நீங்க. இப்ப 550 சொன்னா அங்கால 1000 2000 பேரை உயிரோடு உள்ள இரத்த உறவுகளை மேட்ச் பண்ணணும். இதுவே 1000 ஆக்குன்னா அங்க 3000 பேர் 4000 பேர். இந்த குவான்டிட்டியில இலங்கையால செய்ய முடியாது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த உறவுகள் இது மேட்ச் பண்ணிச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு மேல மேட்ச் பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு இவர் தான் அந்த விக்டிம், அந்த என்பு தொகுதிக்குரிய விக்டிம் இவர் தான் என்பதை அடையாளம் காணலாம். ஆனா அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து இன்னும் 2 விதமான டெஸ்ட் இருக்கு. ஒன்று அவருடைய பிறப்பு தேதி, ரெண்டாவது வந்து இறப்பு நடந்த காலகட்டம். இதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இலங்கையில் இல்லை. இந்த 2ஐயும் செய்வதற்கு குறிப்பாக இப்ப சாரி இந்த எப்ப கொல்லப்பட்டவர் என்ற எப்ப பிறந்திருக்கிறார் என்று அறிவதற்கு பம் பல்ஸ் முறையிலான கார்பன் டேட்டிங் என்ற முறை இருக்கிறது. அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். இதுக்குள்ள டீட்டெயிலாக போயிடுது. ஏன்னா அதில் வேறு மெத்தடும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் கார்பன் டேட்டிங் என்றெல்லாம் இருக்கிறது. அதுக்கு நான் போகவில்லை. ஆனால் பிறந்த தேதியிலே துல்லியமாக ஓரளவுக்கு அறிகிறதுக்கு இதுதான் மன்னாரிலே நடந்தது. அப்போ அந்த டெக்னிக்கல் டீட்டெயிலுக்குள்ள போனால் இன்றைக்கு இது அதுக்குள்ளேயே முடிந்துடும். இந்த பம் பல்ஸ் முறையிலான கார்பன் டேட்டிங்கை செய்ய வேணும்னு சொன்னால் இந்த அளவு பேருக்குமான, அதாவது கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கானவர், அதாவது கிட்டத்தட்ட 550 2 மடங்கு இரத்த உறவுகள் யாருன்னு தெரிய வேணும். யாருன்னு தெரியணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் 18,000 20,000 இறுதிக்கட்டத்தில் பிரதி காணாமப்பட்டவர்னு சொன்னால் நாங்கள் அவர்களுடைய லிஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுடைய டிஎன்ஏ எடுப்பது சாத்தியமில்லை. குறைஞ்சபட்சம் விக்டிம்ஸுடைய லிஸ்ட் இருந்தால் தான் அவர்களுடைய உறவுகளை தேடி பிடிக்கலாம். அவர்களுடைய உறவுகளை தேடி பிடித்தா தான் இரத்த உறவுகளிலே 2 பேரை மேட்ச் பண்ணலாம். ஆனால் அப்படி கூட இலங்கையிலே இப்போ இருக்கிற வளங்களினோடையும் நியூனத்துவத்தோடையும் அதை செய்ய முடியாது என்பதால் நிச்சயமாக அது வெளிநாடுகளும் பாரப்படுத்தப்படும். அப்போ இந்த படிமுறைகளுக்கு அங்கால அதாவது அவர் யார் என்பதை அடையாளம் காண்பது, அவருடைய பிறந்த தேதி, எப்போ இறப்பு நடந்திருக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கிற படிமுறைகளுக்குள்ளேயே இன்னும் இலங்கை அரசாங்கம் போகவில்லை. அப்ப இதுல இருந்து சேட்டலைட் டேட்டாவை பற்றி கேட்க போறோம்னு சொன்னா சரி அடுத்தது என்ன, இந்த டிஎன்ஏயால நாங்கள் மேட்ச் பண்ணிட்டோம்னு வைங்க. அடுத்தது என்ன, அடுத்த படிமுறை வந்து இந்த இடத்துல நடந்ததுக்கு எங்கே இந்த குற்றவாளிகள் அந்த குற்றம் எங்கேருந்து இழைக்கப்பட்டது, எங்கே இருந்து அவர் இங்கே கொண்டு புதைக்கப்பட்டார்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது இந்த செம்மணியிலேயே வேறு எந்தெந்த இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கலாம், புதைகுழிகள் இருக்கின்றன என்பதை எப்படி கண்டுபிடிப்பது. இங்கே மட்டும்தான் இல்லை, இந்த இடம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான இடமாக பேணப்பட வேண்டும். எப்படி இசைப்பிரியா என்பவர் ஒரு பெரிய எங்களுடைய போராட்டத்தின் உலகத்தின் கண்ணை திறப்பதற்கு அவருடைய அந்த தங்கையினுடைய விவரம் உலக ரீதியிலே வெளிவந்ததோ, கிருஷாந்தியிலையும் அதே மாதிரி தான் அதே விஷயத்தை, அவருடைய இறப்பும் அவருடைய படுகொலையும் அவர் மேல் பாலியல் துன்புறுத்தலும் வந்து இன்றைக்கு உலகை குலுக்கி இருக்கிறது. ஆகவே அந்த இடம் ஒரு புனித ஸ்தலமாக நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். அந்த இடம் வந்து எதிர்காலத்துக்கும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்கு சேட்டலைட் இமேஜ் அதாவது செயற்கைக்கோள் மற்றும் தொலையுணர்வு பகுப்பாய்வு என்பது ஒரு முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்தில் நாங்கள் நவீன தடயவியல் பகுப்பாய்வுகளிலே அந்த சேட்டலைட்ல இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் காலங்களுடன் எப்பப்ப இந்த புதைகுழியை எடுத்தா கூட, அதாவது இது தெரிஞ்ச புதைகுழி, ஆனா இதுலயே கூட எந்தெந்த இடங்களே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கு மேலே சேட்டலைட்ல இருந்து அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கான, அதாவது 96க்கு பிறகும் நடந்த செயற்கைக்கோள் படங்கள் ஒப்பு நோக்கப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும். ஆகவே அதிலே அந்த மற்ற சாயில் டிஸ்டர்பன்ஸ், அதாவது நிலம் கிளறப்பட்டிருந்தால் அதனுடைய வித்தியாசம் கூட இந்த சேட்டலைட்டால கண்டுபிடிக்க முடியும் படங்களால. அது மட்டுமில்ல, வாகன போக்குவரத்துகள் ஏதும் அதனுடைய ட்ரக், அதாவது தடங்கள், வாகன போக்குவரத்து தடங்கள் போன்றவை கூட
இதனை நிரூபிக்கும். அந்த வான போக்குவரத்து எங்கிருந்து வெளிக்கிட்டு அண்மையில் உள்ள முகாம் எது அல்ல எந்தெந்த முகாமிலிருந்து வந்திருக்கக்கூடும் என்ற விஷயங்கள் கூட நாங்கள் சேட்டலைட் இதில் வச்சுக்கொண்டு ஆராயக்கூடிய ஒரு 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 முழு டெக்னாலஜி அதிகமாக காணப்படுகின்றன நிச்சயமாக. ஆமாம் ஆமாம். அப்போ இது வெறுமன ஒரு அரசியல்வாதிகளின் பாராளுமன்ற உரைகளாலேயோ அல்லது எங்களுடைய ஏனைய நடவடிக்கைகளாலேயோ நிச்சயமாக மாஸ் மொபிலைசேஷன் வேணும், ஆர்ப்பாட்டங்கள் வேணும். ஆனால் அதற்கு அங்கால இப்போ இருக்கிற தடயவியல் உலகளாவிய ரீதியில் வளர்ந்து வந்திருக்கிற தடயவியல் என்று நாங்கள் தீர்க்கமாக அதனில் வலுவாக ஆராய்ந்து நிபுணத்துவமான ஒரு பார்வையை தமிழ் தரப்பு எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இலங்கை அரசாங்கம் செய்ததாக காட்டி இன்னொரு வருஷத்தை முடித்து விட்டால் அதற்கு அங்கால அதாவது சரியாக இந்த UN செஷன் தொடங்கும் வரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும், பிறகு நிறுத்தப்படும். இப்போ கூட இந்த செப்டம்பருக்கு பிறகு நிறுத்தப்படும், அடுத்த மார்ச்சுக்கு முதல் தொடங்கும் திரும்பி. அப்போ இதோட முழுமை இல்லை. இங்கே இலங்கை அரசாங்கம் அதை முழுமையை காண முடியாது. இப்போ உதாரணமாக செயற்கைக்கோள் மற்றும் புவியியல் நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற சேட்டலைட் அண்ட் ஜியோ ஸ்பெஷியல் இன்டெலிஜென்ஸை பாய்க்கும்போது சம்பவம் நடைபெற்ற இடம், அதிலே எந்தெந்த காலகட்டங்களில் சொயலல் மாற்றம் தெரியுது, எந்தெந்த இடங்களில் புதைவுகள் இருக்கிறது என்று காண முடியும். ஒரு கால அட்டவணை, கால கிரமத்தை பார்க்கலாம். அதுக்கான ஆக்சஸ் ரோட், அந்த புதைகுழிகளை அணுகும் வழிகள் எது, அந்த வாகனங்கள் வந்த மனிதர்களின் நகர்வுகள் எது, நிலப்பரப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், மற்றது எங்கெங்கே அருகிலேயோ தொலைவிலேயோ முகாம்கள், தடுப்பு முகாம்கள், சித்திரவதை மையங்கள் அடையாளம் கட்டப்பட்டதோ அதற்கும் இதற்கும் இடையில் உள்ள பாதைகளுடைய விஷயங்கள் ஆராயப்பட வேண்டும், சித்திரவதை மையங்கள் என்பன. அப்போ இது ஒரு சுயாதீனமாக ஆராயக்கூடிய ஒரு டீம் வந்து எங்களை பற்றி நாங்கள் திரும்ப எங்களுடைய நாட்டை தான் கேட்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஐரோப்பாவில் இருக்கிற எங்களுடைய உறவுகள், அமைப்புகள் அந்தந்த நாட்டில் கேட்க வேணும். இந்த சேட்டலைட் இமேஜ் அனாலிசிஸ் வந்து நிச்சயமாக அவருடைய அப்படி ஒரு சிந்தனை போட்டால் அங்கே ஆராய்வதற்கூடாக அந்தந்த முகாம்களுக்கு இதையும் லிங்க் பண்ணுவோம் என்றால், முகாம்களோ இந்த சித்திரவதை கூடங்களோ அதன் தனிநபர் பொறுப்பு எந்த, அந்த முகாமுக்குரிய மேலதிகாரி யார், கட்டளை பொறுப்பு யார், அந்த முகாம்களில் அந்தந்த காலகட்டத்தில் நடந்த டாக்குமெண்டேஷன், ஃபோன் கால்கள், இதை பற்றிய பதிவுகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் அதை பற்றி நாங்கள் தனியாகவே கேட்கலாம். இது செய்தால் ஒட்டுமொத்த விசாரணைக்கான கொரோபரேட் பண்ணுற ஆதாரங்களை இங்கேருந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். தடுப்பு மையங்களை அடையாளம் காணணும், சித்திரவதை விசாரணை மையங்களை அடையாளம் காணணும், காணாமல் ஆக்கிற ப்ரோசஸ் என்ன, ஆட்டை இந்த கமாண்ட் போனது, வாகன போக்குவரத்து, புதைகுழிகள் எங்கெங்கே இருக்கிறது, எந்த இடத்துல நிலப்பரப்பில் மறந்திருக்கிறது போன்ற இன்னொரு விஷயங்கள் ஒரு பக்கமாகவும், இந்த தடயவியல் அகழ்வாய்வுக்கு பிறகு கிடைக்கிற DNA பரிசோதனை இன்னொரு பக்கமாகவும் நடந்தால், அது மேட்ச் பண்ணப்பட்டால் எங்களுக்கு விக்டிம்ஸை கண்டுபிடிக்கலாம், பெர்பட்ரேட்டர்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு உறவுகளுடைய பட்டியல் வேணும். உறவுகளுடைய பட்டியலை வந்து கட்டுப்படுத்தாமல், அதாவது விக்டிம்ஸ் யார், அதாவது பிடித்து காணாமப்பட்டவர்கள் யார் என்பதை வந்து சம்பந்தப்பட்டவர்களை கையாளுபவர்கள் நிச்சயமாக அவர் கிட்டத்தட்ட 20,000 பேர் இல்லாட்டியும் 10,000 பேருடைய காணாமல் பார்க்கப்பட்டவர்களுடைய விவரத்தையாவது வெளிப்படுத்த வேண்டும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சென்சிட்டிவான டீட்டெயில் ஒன்றும் இல்லை. இப்போ இன்னார் எக்ஸ்ன்றவர் பேர் எத்தனையாம் தேதியிலேருந்து காணாமலாக்கப்பட்டார், முடியும் என்றால் யாரால் காணாமலாக்கப்பட்டார், இந்த லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு வலுவான எங்களுடைய போராட்டத்துக்கான வலுவான ஆதாரம், எங்களுக்கான ஒரு வலுவான ஒரு மோரல் ஹைக்ரவுண்ட் இருந்தோடனே நாங்கள் சொல்லலாம். இத்தனையாயிரம் பேர் இப்படித்தான் அர்ஜென்டினா நடந்தது, அர்ஜென்டினா மற்ற இடங்களில் நடந்தது, பொஸ்னியாவில் போன்ற இடங்களில் 1000 பேருடைய விஷயங்கள் DNA டெஸ்ட்டுகளால் நடந்தது. ஆனால் யாரோட மேட்ச் பண்ணுறதுக்கு அங்கே உறவுகள் முன் வந்தது. இங்கே உறவுகளுக்கு முன்னுறதுக்கு என்ன செய்யலாம்? இப்படியான விஷயங்களில் நாங்கள் பல தரப்புகள் தங்களுடன் மட்டும் இதுகளை மறைச்சு வைக்காமல் நிச்சயமாக இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளோட பேர் பட்டியலையாவது உடனடியாக பகிரங்கமாக விடவும். அதில் எந்த பிரச்சனையும் இருப்பாக எங்களுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகிற இந்த கருத்துக்கள் கருத்தில் எடுக்கப்பட வேண்டியவை. இந்த பெயர் பட்டியலை தயாரிக்கின்ற அந்த முயற்சி என்பது இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட போகிறதா என்கிற அந்த
கேள்வியே அபத்தமானது என்றுதான் நான் இந்த இடத்திலே கருதுகிறேன். ஆகவே சாத்தியமான வழிமுறைகளை கையாண்டு தரவுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றன, அவற்றை ஒருங்கிணைத்து ஒரு விஞ்ஞானபூர்வமான பட்டியலை தயாரிக்க வேண்டிய தேவைதான் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். வருகின்ற செப்டம்பரிலே ஐநாவினுடைய மனித உரிமைகள் அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த செயற்பாடுகள் இடம்பெறும் என்று. ஆனால் காலநிலை என்பதும் இங்கே கருத்திலே கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு நிலைப்பாடாக இருக்கும். மழை ஆரம்பிக்கிற போது இந்த அகழ்வுகளை மேற்கொள்வது என்பது சாத்தியமற்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அடுத்த கட்ட ஆய்வு நடவடிக்கைகளை நோக்கி செயற்படலாம். அகழ்வுகள் இடம்பெறுகின்ற அதே நேரத்திலே உதாரணமாக மழையை கருத்திலே கொண்டு அகழ்வுகள் நிறுத்தப்படுமாக இருந்தால் இந்த அகழ்ந்து எடுக்கப்பட்ட இன்பு தொகுதிகள் தொடர்பான ஆய்வுகளை நோக்கி நகருகின்ற அந்த செயற்பாடுகளுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டியதும் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. மிக்க நன்றி, நீங்கள் இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு உரையாடக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.